வணக்கம். டி. ஜானகிராமன் அவர்கள் எழுதின யாதும் ஊரே சிறுகதை. ஒரு மாதமாக எல்லாமே என் இஷ்டப்படி தான் நடக்கின்றன. இஷ்டப்பட்ட போது குளிக்கிறேன், இஷ்டப்பட்ட போது சாப்பிடுகிறேன், நினைத்த போது தூங்குகிறேன், அதுவும் பகலில். 1/4 மணி 1/2 மணி இல்லை. நேற்று உச்சி வேளைக்கு சாப்பிட்டு விட்டு படுத்தவன் இந்த சூரியன் மறைந்தால் ஒழிய கண்களை திறப்பதில்லை என்று சபதம் செய்து கொண்டார் போல அந்தி மயங்கி கருக்கிற வேளை வரை தூங்கியிருக்கிறேன். அப்புறம் இரவு 3 மணிக்குத்தான் படுத்தேன். அதுவரையில் கோணல் கிச்சானோடு வாசலில் கட்டிலை போட்டுக்கொண்டு அரட்டை அடித்தேன். என்னை யார் கேட்கிறது? இன்னும் 2 மாதங்கள் வரையில் எல்லாம் என் இஷ்டம்தான். நான் தான் ராஜா. இல்லை இல்லை, சாதாரண சாமானிய மனிதன், பாமரன். இஷ்டப்படி அலைகிற சாதாரண மனிதன் 3 மாத லீவில் 1 மாதம்தான் போயிருக்கிறது. இன்னும் 2 மாதங்கள் இப்படியே தான். மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன், கடிகாரத்தை பார்த்து குளிக்க மாட்டேன், கடிகாரத்தை பார்த்து சாப்பிட மாட்டேன், பஸ் ஸ்டாப்புக்கு ஓட மாட்டேன், யானா மாதிரியும் டபிள்யூ மாதிரியும் வியூகம் வகுத்து பஸ்களை தாக்க நிற்கும் கியூ வரிசையில் நிற்க மாட்டேன். இங்கே பஸ்ஸும் கிடையாது, மார்க்கெட்டும் கிடையாது. இது பட்டணம் இல்லை, பாலகரம். பட்டணத்திலிருந்து ஒரு இரவு ரயில் பயணம், ரயிலில் இறங்கி 1.5 மணி பஸ்ஸில் பயணம், அப்புறம் மண் சாலையிலிருந்து வாய்க்கால் மதகை கடந்து ஊருக்குள் வர வேண்டும். அந்த மதகை கூட போன வருட வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது. 10 நாளாயிற்றாம் கட்டி முடிய. அதுவரையில் வெளி உலக வாடை இல்லாமல் கழிந்ததாம். இப்பேற்பட்ட ஊரில் யார் நம்மை அதிகாரம் பண்ண? இஷ்டப்படி தூங்குகிறேன், விழித்துக்கொள்கிறேன். இன்று காலையில் கூட விழித்து கொள்ளும்போது 8 மணி. பிறகு வயலுக்கு போய் நாற்று பிடுங்கி விட்டார்களா என்று பார்த்து விட்டு வரும்பொழுது 9 மணி. அப்பொழுதுதான் குரல் கேட்டது. மாமோ! கோணல் கிச்சான் தான். இவன்னா போட்டு வேறு யார் கூப்பிடுவார்கள்? இருக்கேடா, பொழைச்ச என்று 6.5 அடி உயரமும் கூனி நிமிர்ந்தான். என்ன செய்தி? செய்திதான், கை கொடுக்கணும். என்ன வந்துடுது இப்போ? சொல்கிறேன் மாமா. காலமே எழுந்த உடனே ஆற்றங்கரைக்கு போனேன்னா பஜனை மடத்தில் ஒரு சன்னியாசி தண்டமும் கமண்டலமுமாக உட்கார்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்தார். பல்லை தேய்த்து ஸ்நானம் பண்ணி அவருக்கு முன்னால் விழுந்து நமஸ்காரம் பண்ணினேன். உட்காருங்கோன்னார். உட்கார்ந்தேன். பேர், குடும்பம் எல்லாம் விசாரித்தார். அப்புறம் பெரியவர்களுக்கு எந்த ஊரோ என்று கேட்டேன். சன்னியாசிக்கு ஊர் ஏது, உறவு ஏது ஐயன்னார். அப்புறம்தான் அசடேன்னு உதட்ட கடிச்சுண்டேன். சன்னியாசிகளிடம் பூர்வாசிரமத்தை விட்டு விசாரிக்கப்படாதுன்னு தெரியாத உனக்கு? ஏண்டா சமர்த்து? அதான் சொல்கிறேனே, தவறி போயிடுத்துன்னு. கொஞ்ச நாளி ஒன்றும் பேசாமல் உட்கார்ந்துருந்தோம். அப்புறம் இன்றைக்கி பிக்ஷை பண்ணி என்னை அனுக்கிரகம் பண்ணணும்னு கேட்டுட்டேன். பேஷா, அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போகிறதுன்னார். அழைச்சின்னு வந்தேன். உள்ளே போனால் அப்பா அம்மானு முனகல் கேட்டுது. என்னடான்னு பார்த்தா மீனாட்சி அலங்கோலமாக படுத்துட்டு கிடக்கா. காப்பி சாப்பிட்டவளுக்கு என்னமோ தலையை கிருகிருன்னு தான். கண்ணை இருட்டிண்டு வந்துதான். 4-5 தடவை வாந்தி எடுத்துதான். தொட்டு பார்த்தா உடம்பு அனலாக வீசுறது. கண்ணை திறக்க முடியல, படுத்துட்டு கிடக்கா. என்ன பண்ணுறது? சன்னியாசி வாசல் திணையில் உட்கார்ந்துட்டுருக்கார். இன்னும் உட்கார்ந்துட்டுருக்கார். கடந்து முழிக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு புரியல. பட்டணத்து மாமா தான் கதின்னு வந்துட்டேன். நீங்கள் தான் வழிகாட்டணும். நல்ல கருப்பும் கச்சலமாக இருந்த கிச்சானின் கண் ஏற்கனவே சுண்ணாம்பு வெள்ளை. இக்கட்டில் இன்னும் வெளுத்து கிடந்தது. வழி என்னடா வழி? பிச்சை எங்கே பண்ணிவிட்டால் போகிறது. பட்டணத்தில் சங்கசப்படுற மாதிரி என்ன படுற? பார்வதி என்று உள்ளே பார்த்து கூப்பிட்டேன். வந்தாள். சொன்னேன். நானே வந்து அழைச்சிட்டு வரேன் என்று கோணல் கிச்சான் முன்னே வெளியே வேகமாக நடந்தேன். கிச்சான் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த சன்னியாசியை கண்டேன். 8 அங்கமும் பட விழுந்து வணங்கினேன். நாராயண நாராயண என்றார் சுவாமி. புன்முறுவல் பூத்தார். 50 வயது இருக்கும். மாநிறம், முண்டனம் செய்த தலை. ஆனால் தலையிலும் முகத்திலும் 1 மாத ரோமம் வெளுத்து கிடந்தது. கிச்சானை பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணும். வீட்டில் அசந்தர்ப்பம் அவனுக்கு. உள்ளே ரொம்ப உடம்பு சரியாயில்லை.
பெரியவாளை பிச்சைக்கு சொல்லிட்டோமோன்னு கடந்து தவிச்சு போயிட்டான். நான் இன்றைக்கி கொடுத்து வச்சுருக்கேன். 4 வீடு தள்ளி 5வது வீடு. பெரியவா வந்து பெரிய மனசு பண்ணி பிக்ஷை பண்ணி வைக்கிற பாக்கியத்தை எனக்கு தர வேணும். அப்படியா? உடம்பு சரியாயில்லை என்று சொல்லவே இல்லையே இவர். பெரியவா கிட்ட காலமே சொல்கிற போது அவனுக்கு தெரியாது. வந்து பார்த்தா ஒரே வாந்தி எடுத்து தலை தூக்க முடியாமல் கிடக்கலாம். பெரியவா கிட்ட சொல்ல எப்படி வாய் வரும் அவனுக்கு? ஆசையை அழைச்சிட்டு வந்தான், லபிக்கலை. அவனும் நானும் வேற இல்லை, அங்கே வந்துடணும். அவ்விடத்திலே செஞ்சிட்டா போகிறது. நான் கொடுத்து வைக்கலை இன்னைக்கு. பெரியவா இருந்து நாளைக்கு இங்கே பிச்சை பண்ணிட்டு தான் போகணும் என்றார் கிச்சான். அவன் குரல் நடுங்குவதை கேட்டு நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தார் சுவாமி. குழந்தை சுபாவம், கவலைப்படாதீர். நாளைக்கு இங்கேயே பிச்சையை வச்சுக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு நாளைக்கு மேலே தங்க முடியா இதுவரை நேரலை. நீர் சொல்கிற போது என்ன பண்ணுறது? செஞ்சுடலாம். தயவு பண்ணணும். அப்போ நான் உடையாரை போய் பார்த்து மருந்து வாங்கிட்டு வரேன் என்று மறுபடியும் பெரியவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் கிச்சான். பெரியவர் தண்ட கமண்டலங்களை கையில் எடுத்து பாதக்குரட்டில் ஏறி நடந்து வந்தார். கைகால் கழுவி தாழ்வாரத்தில் தூண்டியில் போட்டிருந்த மனை மீது முற்றத்தில் ஒரு காலை தொங்கவிட்டு உட்கார்ந்தார். இருவரும் விழுந்து வணங்கினோம். சொந்த வீடு தானே? ஆமாம். பூஸ்திதி ஏதோ சொல்பம் இருக்குது. சொல்பம்னா 4 வேலி 5 வேலி அவ்வளவு இருந்தால் பட்டணத்திலே போய் ஏன் 25 வருஷமாக பிழைக்கணும்? அரை வேலைக்கு கொஞ்சம் கூட, அவ்வளோதான். அப்படியா? நாராயணா. அப்படின்னா பட்டணத்தில் தான் 25 வருஷம் வாசம். ஆமாம். என்ன உத்தியோகமோ? உத்தியோகத்தை சொன்னேன். அப்படியா? எங்கே ஜாகையோ? அதையும் சொன்னேன். பேஷ். பெரிய மனுஷா மேதாவிகள்லாம் இருக்கிற இடம்னு சொல்வாளே அதை? ஆமாம் ஆமாம். 4 பெரிய பெயர்களை சொல்லி அவர்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கிறார்களா என்று கேட்டார். ஆமாம். நல்ல சம்பத்து, நல்ல செல்வாக்கு இல்லையா? தகப்பனார்கள் சம்பத்தை தேடி வைத்தார்கள். அதை செலவழிக்கிறார் போல பாச்சை காட்டியும் செல்வாக்கு சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி சிரித்தார். ஏன் சிரித்தார் என்று புரியவில்லை. சற்று கழித்து பெருமூச்சு விட்டார். யோசனையில் ஆழ்ந்திருந்தான். என்னமோ பகவான் கொடுக்கறான், இஷ்டமில்லைன்னா கொடுக்காமல் இருக்கான். தகப்பனார் சம்பாதிச்சு வச்ச பணத்தையும் பகவான் இஷ்டப்பட்டா தானே இவர் கையில் கொடுப்பான். என்றேன். இந்த தத்துவ விஷயங்களில் எனக்கு எப்பொழுதுமே புத்தி கட்டை. நம்முடைய அதிர்ஷ்டத்துக்கு யார் காரணம் என்று எனக்கு என்றுமே புரிந்தது கிடையாது. எனக்கு 10 வருஷங்களாக கிடைத்த சம்பள உயர்வு 30 ரூபாய் தான். சம்பளம் 300, வேலை 2 முன்னிட்டுக்கு செய்கிறேன். ஆஃபீஸில் பல காக்காய்கள் லபக் லபக் என்று கவளமாக விழுங்கி கொண்டிருக்கின்றன. போதும் போதாததற்கு ஹோய் ஓடிவாங்கோ, இதோ போன வருஷத்து மிச்சம், இதோ 3ஆம் வருஷத்து மிச்சம், போட்டுக்கோங்கோ வாயில் என்று வேறு வீசுகிறார்கள். இதில் ஏன் ஒரு பருக்கை கூட நம் பக்கம் தெரிக்கவில்லை என்று ஆராய்ந்து களைத்து போய்விட்டேன். வேலை செஞ்சால் போதுமா? சரியான இடத்தை பிடிச்சுக்கணும். துரகிட்ட நீயா போய் பேசணும், விசாரிக்கணும். ஏன் முகம் இப்படி வாடினாப்பில் இருக்குன்னு கேட்கணும். அவர் ஏதாச்சும் சொன்னால் கிச்சு மூட்டிக்கிட்டாவது சிரிக்கணும். உன் வேலையை எவன்யா கேட்குறான்? கழுத கூட டன்னா சுமக்குது, சுமந்தப்புறம் எங்கே போய் நிற்குது பார்த்தியா என்கிறான்லோ. லோ அவன் ஊரையும் பெயரையும் குறிக்கிற முதல் எழுத்துக்கள் இவை. பொய் பொன்சிரிப்பு சிரித்து பயலுக்கு வாய்க்கடையே வெந்துவிட்டது. கூனல் நிரந்தரமாகவே விழுந்து விட்டது. இதையே நான் செய்தால் துரைக்கு பிடிக்காது என்று இந்த பயலுக்கு யார் புரிய வைக்கிறது? சீச்சி, என்னத்துக்கு இந்த நினைவெல்லாம்? இந்த சனியனெல்லாம் வேண்டாம் என்று தானே 3 மாத லீவு போட்டுவிட்டு இங்கே வந்து ஒதுங்கியிருக்கிறேன். இந்த சன்னியாசியை இதையெல்லாம் கிளப்புகிறார். என்ன நான் சொல்வது என்றார் அவர். ஏது? அவர் தெளிவுபடுத்துவதற்குள் உள்ளே இருந்து என் மனைவி வந்து ஜாடை செய்யவே ஓடினேன். ஒன்றுமில்லை, சமையல் திட்டம்தான். வாழைக்காயை நானே சீவி நறுக்கி கொடுத்தேன். கொத்தவரைக்காயை ஆய்ந்து கொடுத்தேன். ஆஃபீஸில் செய்கிற வேலையை விட எத்தனையோ சிறந்த வேலை. கைமேல் பலன். இவள் கைக்கு அத்தனை மனம் உண்டு. அடுக்களையும் தனிமையும் என் ஆத்மாவுக்கே வேலி போட்டு காப்பது போல இருந்தது. அவன் சுற்றி வந்து கொண்டிருந்தாள். சமைப்பதை பார்த்து கொண்டு ஈட்டியை முதுகில் பாய்ச்ச வந்த எதிரிடமிருந்து தப்பி ஒளிந்து கொண்டது போல அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். கை மட்டும் கொத்தவரை காம்பை ஆய்ந்து கொண்டிருக்கிறது.
அவள் சமைக்கும் பொழுது நான் இப்படி உட்கார்ந்து பார்த்தது கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். ஓராள் நீளம் 3/4 ஆள் அகலமும் உள்ள பட்டணத்து இருட்டு அடுக்களையில் அவள் ஒருத்திக்குத்தான் பம்பரமாட இடம் உண்டு. இந்த சமையலறை பட்டணத்து வீழளவு இருக்கிறது. பிஞ்சு கொத்தவரைக்காய் கிள்ளக்கூட மனம் வரவில்லை. இப்போ தான் நாட்டங்கள் நாற்று பிடுங்கியிருக்கு, மழை வந்து கலைசல் பண்ணிட போகிறது என்று சிரிக்காமல் சிரித்தாள் அவள். இவ்வளவு கரிசனமாக நான் அவளுக்கு உதவுகிறது அவளுக்கே தாங்கவில்லை. சுவாமிகளுக்கு சுருக்க தயாராக வேண்டாமா? நான் பார்த்துக்கிறேன். ஒண்டியா கூடத்தில் அவரை வச்சுக்கிட்டு வரணுமா? இங்கே என்ன நினச்சிப்பார்? அவர் காரியமாக தானே இருக்கேன். அவரோட போய் ஏதாவது பேசிட்டு இருங்களேன். இது ஒரு பிரமாதமாக எனக்கு. எழுந்து கொண்டேன். உண்மையில் இருவருக்கும் உடம்பு உள்ளெல்லாம் நிறைந்துதான் கிடந்தன. 10 நாட்கள் வேலைக்கு சம்பளம் கொடுத்து 25 நாள் வேலையை கசக்கி வாங்கி கொண்டிருக்கிற பட்டணத்து ஆஃபீஸை விட்டு இந்த 1 மாதம் ஒதுங்கியிருப்பதே இரத்தக்கட்டி உடைந்து விட்டார் போல நோவு நீங்கி நிம்மதியாக விடுதலையாக எங்களை கவி கொண்டிருந்தது. மூங்கில் தோப்புகள், சுழியிட்டு ஓடுகிற ஆறு, வழிந்து ஓடுகிற வாய்க்கால், கொல்லை முருங்கை மரத்தில் தினைக்குருவியின் ஊசி கத்தல், வலியின் குருவி கனைத்து கனைத்து குழைக்கிற இனிமை, நீளமான ஒரு வாக்கியத்தை திருப்பி திருப்பி பேசிக்கொண்டிருந்த புளிய மரத்து குருவி, ஆழங்காண முடியாத நிசப்தம், அதன் நடுவே கீச்சிடும் அடுத்த வீட்டு ஊஞ்சல், நிழல், காற்று, நாற்றங்கால்களில் அலையோடுகிற பசும்பொன், வரப்புகளில் ஞாயிறுவேளை உராய்ந்து நடப்பது, களத்து கல்யாண முருங்கை ட்ரூ என்று அழைக்கிற மணிப்புறா. மகாபிரபோ, எங்கள் மெய்ஸ் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல இந்த சந்நியாசி வந்திருக்கிறாரே, அவருக்கு ஒரு கவலம் சோறு போடும் பேறு கிடைத்ததே. நாங்கள் கூட சந்நியாசிகளாகத்தான் இருப்பதாக தோன்றிற்று. சிறுமை, மனநோவு, பற்றாக்குறையின் குமைச்சல் அனைத்தையும் விட்டு விடுதலை அடைந்திருப்பதே சந்நியாசம் தானே. என்ன நின்றுட்டே இருந்தா என்ன யோசனை? இப்போ அவரை கூடத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கூடத்துக்கு போனேன். சந்நியாசி தூணில் தலையை சாய்த்திருந்தார். பசி அயர்ந்து விட்டார். என் அடியோசை கூட அவர் கண்ணை திறக்கவில்லை. திரும்பி உள்ளே வந்தேன். நிலைமையை சொன்னேன். இதோ 5 நிமிஷம் கூட்டும் பாயசம்தான் பாக்கி என்று அடுப்புத்தீயை கலக்கிவிட்டாள் அவள். நான் கூட சந்நியாசம் வாங்கிட்டால் நல்லதில்லையா என்று கேட்டேன். நான் கூடன்னா 2 பேரும் சேர்ந்து சந்நியாசம் வாங்கிக்கிட்டா ஆளுக்கு ஒரு கமண்டலமும் தண்டமும் எழுந்துட்டு சேர்த்து நடக்கலாம்னா? இல்லை, ஒரு கவலை கிடையாது, பந்தம் கிடையாது. தினம் ஒரு ஊர், ஏதோ கிடைச்ச சாப்பாடு, பகவானை நினச்சுட்டே இருக்கிறது. அதை அப்புறம் யோசிக்கலாம். இலையில் கொல்லையில் போய் பெரிய நுனி இலையாக ஒன்று நறுக்கிண்டு வரலாமா? இலையை நறுக்கி கொண்டு கூடத்துக்கு திரும்பிய போது சுவாமி விழித்து கொண்டு கமண்டலுவை சாய்த்து நீரால் கண்ணை துடைத்து கொண்டிருந்தார். பிட்சை ஆயிற்று. எங்களுக்கும் சாப்பாடு ஆயிற்று. சுவாமி சற்று ஓய்வெடுத்து கொண்டார். பிறகு ஊர் உலக விஷயங்களெல்லாம் கேட்டார். ஆத்மீக விஷயங்களை சொன்னார். கோணல் கிச்சான் வந்தான். அவன் மனைவியை பற்றி விசாரித்தார். உடையாரிடமும் மருந்து வாங்கி கொடுத்ததில் வாந்தி நின்று விட்டதாம். ஜுரமும் இல்லையாம். மறுநாள் தன் வீட்டில் பிட்சை இருக்குமாறு மீண்டும் ஒருமுறை வேண்டிக் கொண்டான். கர்ணிகர் வந்தார். அவர் குடும்பம், சொத்து முதலியவற்றை விசாரித்தார் சுவாமி. சீதாராமன் வந்தார். அவரையும் விசாரித்தார். சேதுவன்னியர் வந்தார். அவரையும் விசாரித்தார். மேல தெருவிலிருந்து பாலு தென்கொண்டார் வந்தார். அவரையும் விசாரித்தார். எல்லோரும் விழுந்து வணங்கிவிட்டு போனார்கள். எனக்கு பொறாமையாகத்தான் இருந்தது. அவர் யாரையும் தாழ்வாக தவறாக பேசவில்லை. உபதேசத்தை தொழிலாக கொண்டவர்களைப் போல யாரையும் குறை கூறவில்லை, கிண்டல் செய்யவில்லை. பரம சாத்திகராக எல்லாவற்றையும் துறந்துவிட்டு என்னை ஏங்க அடித்து கொண்டிருந்தார். சந்நியாசம் என்ற ஒரு நிலையை எப்படி கற்பனை செய்து ஒரு மரபாக கொண்டு வந்தார்கள்? எந்த மகா அமைதியின் கற்பனை அது? அவர் முன்பு உட்கார்ந்து நினைவிழந்து கிடந்தேன் நான். தெருவில் வெயில் மஞ்சள் பூசி குளித்து கொண்டிருந்தது. வாசலோடு போய்கொண்டிருந்த அக்கரை கோபாலன் சுவாமிகளை கண்டதும் வந்தான், வணங்கினான். அவனையும் விசாரித்தார் அவர். சாப்பாடு ஆயிடுத்தா? இன்னைக்கு கதைக்கு வரப்போறாள் தானே என்றான் என்னை பார்த்து. வரணும் என்றேன். கதையா என்றார் சுவாமி. ஆமாம், அக்கறையில் இவர் ஊரில் ராமாயணம் நடக்கிறது 1 மாதமா. நானும் தினமும் போய் வருகிறேன். சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தினமும் புறப்பட்டு விடுகிற வழக்கம். அதைத்தான் கேட்கிறார் என்றேன். நானும் வருகிறேனே, சாப்பிட்டு விட்டு இதோ புறப்பட்டு விடுகிறது என்று துரிதப்படுத்தினார் சுவாமி.
இருட்டுக்கிற சமயத்துக்கு கிளம்பினோம். கோணல் கிச்சான் கீரை தண்டு மாதிரி ஆடியவாறு முன்னால் பாட்டில் விளக்கை அடித்து கொண்டே நடக்க இருவரும் பின்னால் நடந்தோம். மூங்கில் பாலத்தில் அடி வைத்து ஆற்றை கடந்தோம். தவளைகள் கொரகொரத்தன, சில்வண்டுகள் இறைந்தன, தென்னை மரங்கள் சலசலக்க, ஒரு சவுக்கை தோப்பு கிசுகிசுத்தது. மூங்கில் தோப்பு உருமிற்று. சுவாமியோடு நடக்கும் பொழுது இந்த ஓசைகள்தான் மனிதன் கேட்க வேண்டிய ஓசை, எய்த வேண்டிய பேறு என்று தோன்றியது. ஊருக்குள் திரும்பினோம். தெரு நடுவில் ஒரு பந்தலில் பெட்ரோமாக்ஸ் வெளிச்சம் தெரிந்தது. சுருதிப்பட்டி நீங்காரமும் குரலும் கேட்டன. கதை ஆரம்பித்து விட்டார் போல இருக்கு, என்னாலே தாமதம் உங்களுக்கு என்றார் சுவாமி. நெருங்கினோம். பந்தல் வந்துவிட்டது. திண்ணையில் கதை சொல்லிக் கொண்டிருந்தவர் சட்டென நிறுத்தினார். கண்ணை இடுக்கி நாங்கள் வருவதை கவனித்தார். சுவாமிகளை பார்த்தார். வரணும் வரணும், இப்படி வரணும் என்று சுவாமியை திண்ணைக்கு கூப்பிட்டார். சுவாமி திண்ணையில் உட்கார்ந்து கொண்டார். நீங்கள் தானா? நான் யாரோன்னு நினைச்சேன் என்றார் சுவாமி. எப்போ வந்தது? காலமே தான். பாலக்கரத்தில் இவர்களோடு தான் தங்கியிருக்கிறேன் என்று கீழே உட்கார்ந்திருந்து என்னை காட்டினார் சுவாமி. எல்லோரும் என்னை பார்த்தார்கள், சுவாமியை பார்த்தார்கள். கதை சொல்கிறவர் என்னை பார்த்து புன்முறுவல் பூத்தார். திண்ணை மீது உட்காராவிட்டாலும் நான் சகலத்தையும் துறந்த சன்னியாசியாகத்தானே எனக்கு ஒரு கணம் தோன்றிட்டது. நின்றிருந்த சுருதிப்பட்டு மீண்டும் ரீங்கரிக்க தொடங்கிற்று. கதை தொடர்ந்தது. சுவாமி ரசித்து கேட்டார். நடுநடுவே சுவர் மீது சாய்ந்து கொண்டார். களைப்பாகத்தான் இருக்க வேண்டும். கேகயத்திலிருந்து திரும்பி வந்த பரதன் தந்தை காலமான சந்தர்ப்பங்களை கேட்டு துக்கமும் கோபமும் அடைந்து ராஜ்யத்தை வெறுக்கிறான். தாயை திட்டுகிறான், கூனியை திட்டுகிறான். ராமன் இருக்கும் காட்டுக்கு எல்லோருமே போய் திரும்பி அழைத்து வருவதென்று சாலை போட உத்தரவிடுகிறான். மணி 10:30. கதையை நிறுத்தினார் அவர். சுருதிப்பட்டியை கையமர்த்தி நிறுத்தச் சொன்னார். பிறகு நிசப்தத்துக்கிடையே பேசினார். தாயாதிகள் என்றால் காய்ச்சல், பொறாமை எல்லாம் கூடவே பிறந்துவிடும். அப்படி தப்பி தவறி அவர்கள் சுமூகமாயிருந்தாலும் மற்றவர்களுக்கு தாங்காது. கூனியைப் போல ஏதாவது சொல்லி கிளப்பி விட்டு விடுவார்கள். ராமாயணத்துக்கோ பாரதத்துக்கோ போக வேண்டாம், இதோ நாம் கண்முன்னாலே பார்க்கிறோமே என்று சந்நியாசியை காட்டினார். இவர்களுக்கு பூர்வாசிரமத்தில் சந்தானம் என்று பெயர். இங்கிருந்து 50 மைல் அவர்கள் கிராமம். கோரையாற்று பாசனத்தில் 7 வேலி நிலம். 7 வேலியும் அப்படியே தங்கம். சார பூமி. விளைந்ததானால் ஒரு ஆளை அடிக்கலாம். அப்படி இருக்கும் ஒவ்வொரு கதிரும். இருபோகம் 7 வேலியும். நெல்லு கலம் 2 ரூபாய் விற்ற நாளிலேயே வருஷம் 4000 5000 கிடைக்கும். இப்போ கலம் 10 ரூபாய் விற்கிறது. என்ன மோசமாக விளைந்தாலும் வருஷம் 20,000க்கு குறையாது. தானமும் தர்மமும் எதேஷ்டமாக செய்து கொண்டிருந்தார்கள். பிள்ளை குட்டி கிடையாது. சந்தானம் என்று பெயர் வைத்தார்கள் பெற்றவர்கள். ஆனால் புத்திர பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. தாயாதிக்காரங்கள் எத்தனை காலமாக கருவி கொண்டிருந்தார்களோ பகவான் தான் சொல்லணும். போன வருஷம் சித்திரை மாதம் இவர்களுக்கு ரொம்ப உடம்புக்கு வந்து விட்டது. பிழைக்க மாட்டாமல் கிடந்தார்கள். தாயாதிக்காரங்கள் வந்து மொய்த்து கொண்டார்கள். அண்ணா என்றார்கள், முத்தண்ணா என்றார்கள், பெரியண்ணா என்றார்கள். எப்போவுமே உனக்கு உலகப்பற்றே கிடையாது, பிழைக்க மாட்டாமல் கிடைக்கிறாய், இப்போ ஆபத்து, சந்நியாசம் வாங்கிக்கொள் என்று கரையாக கரைத்தான்கள். சந்நியாசிகளுக்கு மறுபிறவி கிடையாது. உயிருக்கு ஆபத்து வந்திருக்கிற இந்த வேளையில் சந்நியாசம் வாங்கி கொண்டால் நாளைக்கு உயிர் போனாலும் ஆத்மாவுக்கு மோட்சம், நம்ம குலத்துக்கும் பெருமை என்று இவரை கரைத்து சந்நியாசம் எடுத்து வைத்து விட்டார்கள். படுத்த படுக்கையாக இருந்தவர் கையில் கமண்டலத்தையும் தண்டத்தையும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் விபரீதத்தை பாருங்கள். இவர்கள் 4 நாட்களில் பிழைத்து கொண்டு விட்டார்கள். உடம்பு தேறிவிட்டது, நடமாட்டம் வந்து விட்டது. ஆனால் காஷாயமும் கமண்டலவுடன் வீட்டில் வீட்டை விட்டு வெளியேறுகிற நிர்பந்தம் வந்துவிட்டது. சம்சாரமோ பரமசாது, ஒரு திரிசமன் அறியாதவள் அப்படியே கண்ணாலே ஜலம் விட்டு கதறிவிட்டாள். பாருங்கள். இந்த அபார வயதில் ஊராக போய்கொண்டு யார் பிச்சைக்கு கூப்பிடுகிறார்கள் என்று காத்து கொண்டு வெயில் பனி மழை என்று பாராமல் ஊராக அலைந்து கொண்டு பரம அயோக்கியன்கள் அந்த தாயாதிகள் என்று கதை சொல்கிறவர் அறிமுகப்படுத்தி நிறுத்தினார். சுவாமிகள் குனிந்த தலை நிமரவில்லை. குப்பென்று கண்கலங்கிற்று, உதடு நடுங்கிற்று, முகச்சதைகள் கோணின. விசித்து விசித்து அழத் தொடங்கினார். மகா பாவம், இப்பேற்பட்ட பரமசாது இப்படி செய்தவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறதோ என்றார் கதை சொல்கிறவர். சுவாமி மேலும் விசித்து அழுதார். அவரால் அடக்க முடியவில்லை. எழுந்து தண்டத்தை எடுத்து நின்றார். கற்பூரத்தை ஆரத்தி ஆயிற்று. எல்லோரும் சிறிது நின்று சுவாமியை பார்த்துவிட்டு நகர்ந்தார்கள்.
என்ன அநியாயம், இப்படி செய்யலாமா என்றார்கள். சுவாமி பலர் வணக்கங்களை ஏற்று விடைபெற்று கொண்டு என்னுடன் நடந்தார். கோணல் கிச்சான் பேட்டரி வெளிச்சம் வழி காண்பித்தது. சுவாமிக்கு வாசல் திணையில் தட்டி மறைவில் கோரைப்பாயை கொடுத்து படுக்கச் சொல்லி உள்ளே வந்தேன். செய்தியை சொன்னேன். அழுதாரா? சுவாமிகளா என்று வியந்தாள். மறுபடி சொல்லுங்கள், கதை சொல்கிறவர் என்ன சொன்னார்? சொன்னேன். கதை சொல்ல ஆரம்பித்தாலே குறும்பு விஷமம் எல்லாம் வந்துடுமோ என்றாள். பிறகு விழுந்து விழுந்து குலுங்கி குலுங்கி முந்தைய நாள் வாயை பற்றி சிரிக்க ஆரம்பித்தாள். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கிறது? சற்று நின்றவள், அழுதாரா என்று கேட்டுவிட்டு மீண்டும் ஒரு ஆவர்த்தம் சிரித்தாள். கண்ணை துடைத்து கொண்டாள், இருமினாள். நீங்கள் போய் அந்த தாயாதிகாராட்ட சொல்லி ராஜி பண்ணுங்க, ஊருக்குள் வராமல் களத்திலாவது உட்கார்ந்து சாகுபடியை கவனிக்கட்டும் என்றாள் அவள். அவர் தண்டமும் கமண்டலமுமாக களத்தில் உட்கார்ந்து ஆட்களை அதிகாரம் பண்ணுவது போலிருந்தது. எனக்கு கூட இரவில் அப்படி தோன்றிற்று. சொப்பனம் என்று நினைக்கிறேன். காலையில் எழுந்து வாசலுக்கு போன பொழுது அவர் ஸ்நானத்துக்கு ஆற்றங்கரைக்கு போக தயார் செய்து கொண்டிருந்தார். கோணல் கிச்சான் பந்தல் தலையில் இடித்து விடாமல் கூனியவாறே அவரை பிக்ஷைக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். முற்றும்.